இடம்பெற இருக்கின்றது. உறங்கும் உண்மைகள் நூல் வெளியீடு பற்றி அறிய தாருங்கள். இந்த நூலின் தலைப்பு உறங்கும் உண்மைகள். இந்த தலைப்பை நான் ஆரம்பத்தில் நூலாக வெளியிடும் போது கனடாவில் பல பேர் இந்த தலைப்பு பற்றி என்னிடம் கேட்டிருந்தார்கள். உறங்கும் உண்மைகள் என்று நீங்கள் எதை எழுதியிருக்கிறீர்கள், ஏதாவது அரசியலா அல்லது வேறு ஏதாவது இவரை பற்றியாவதா என்று எல்லாம் கேட்டு வினவி இருந்தார்கள். நான் அப்போது அவர்களுக்கு சொன்னது, உண்மையில் அப்படி எதுவுமே இல்லை, அரசியலும் இல்லை, மற்ற இவர் பற்றிய சாடலும் அங்கு இல்லை. உறங்கும் உண்மைகள் அதோடைய உள்பொருளை நீங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் அந்த நூலை பெற்று வாசியுங்கள் என்றுதான் நான் கூறினேன். இருந்தாலும் இந்த வானொலிக்காக நான் அந்த அர்த்தத்தை நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கு. மனிதன் என்பவன் காடுகளில் விலங்கோடு விலங்குகளாக மந்திகள் போல் வாழ்ந்த ஒரு காலம் உண்டு. அப்போது இந்த உலகத்தில் மனிதனுக்கு எழுத்தில்லை, எண்ணில்லை, எந்த விதமான விஞ்ஞான வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் இன்று நாங்கள் காரில் செல்கிறோம், ஆகாயமானத்தில் பறக்கிறோம், கம்ப்யூட்டரை பார்க்கிறோம், தொலைபேசியை பார்க்கிறோம். இந்த உண்மைகள், இந்த அறிவெல்லாம் ஒரு காலத்தில் மறைந்திருந்தன. மனிதனால் அறியப்படாது இருந்ததை ஒழிய அந்த அறிவை மனிதன் உருவாக்கியதல்ல. அந்த அறிவு, அதுக்குரிய ஆற்றலுக்குரிய அறிவு ஒவ்வொன்றும் மறைந்துதான் இந்த இயற்கைக்குள் இருந்தது. இப்ப இந்த இயற்கை உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதன் என்ற ஒன்றை படைத்தது. இந்த மனிதன் என்ற 5 சிந்தனையோடு பிறந்த மனிதன் ஆறறிவாக பகுத்தறிவாக வளரத் தொடங்கினான். ஏன் வளரத் தொடங்கினான் என்றது எனக்கு சின்னல்ல இருந்து ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டதிலிருந்து அந்த எண்ணம் எனக்கு உருவாகினது. எப்படி உலகத்தில் கோடி உயிர்கள் இருக்கும் போது மனிதனுக்கு மட்டும் சிந்திக்கும் அறிவு வந்தது என்று நான் யோசித்து நான் பல புத்தகங்களை வாசித்து அதனுடைய உட்பொருள் எப்படி இது வரலாம் என்று நான் சிந்தித்த போது இதற்குமே விடை எனக்கு பெருசாக கிடைக்கவில்லை. எனவே எனக்குள் ஒரு சிந்தனையானது, இது இப்படித்தான் வந்திருக்கிறான். எனது மனதில் எழுந்த ஒரு சிந்தனையாகத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம். இந்த புத்தகத்தில் உள்ள எதுவுமே எவருடைய தளவலமில்லை, எவரை கோட்பாடு செய்து எழுதினதும் இல்லை. எனது சிந்தனையில் உதாரணமாக கண்ணதாசன் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு படியாதவர். அவருடைய பாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும், மனித வாழ்வோடு ஒன்றியதாக இருக்கும். காதலாக இருந்தால் துன்பமாக இருந்தாலும் ஒன்றியதாக இருக்கும். சிலருடைய எழுத்தை பார்த்தீர்களா இருந்தால் அவர்களுடைய எழுத்து ஏதோ ஒன்றை படித்ததாக அதை இங்கே படம் பிடித்து காட்டுவது போல் இருக்கு. எனவே எழுத்துத்துறையில் ஈடுபடுபவர்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தங்கள் உணர்வில் ஏற்படும் சிந்தனைகளை உருவாக்கம் செய்தல், மற்றது தாங்கள் படித்த பட்டத்தை கொண்டு அதன் மூலம் உருவாக்கம் செய்தல். ஒன்று பட்ட படிப்பின் மூலம் அறிவை பெற்று எழுதுதல், மற்றது பட்ட பாட்டில், அதாவது வாழ்க்கையில் பட்டதை வைத்து எழுதுதல், மற்றது பட்டம் பெற்று எழுதுதல். என்னை பொறுத்தவற்றில் நான் பட்டதை வைத்து இதை அனுபவங்களாக படித்திருக்கிறேன். அவ்வளவுதான். எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் எப்போது, ஏன் ஏற்பட்டது? நல்ல விஷயம். நான் படிக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட கிரேட் 10க்கு